ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெர்மல் பேஸ்ட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெர்மல் பேஸ்ட்னா என்ன, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதனால் என்ன யூஸ் அப்படின்ற விஷயத்த எல்லாமே மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பிசி, லேப்டாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த தெர்மல் பேஸ்ட். உங்களுடைய லேப்டாப்புக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ரைட்டு, என்னடா இந்த தெர்மல் பேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காம்பவுண்ட், ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எதுக்கு, இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிசி, லேப்டாப் ரெண்டுலேயுமே இது இருக்கும். கண்டிப்பாக இது இருந்தால் மட்டுமே உங்களுடைய லேப்டாப்பில் ஹீட் வந்து நல்லா வெளியேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். இது இருந்தால் மட்டுமே உங்களுடைய லேப்டாப் ஆர் பிசி தெர்மல் த்ராட்லிங் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, அப்படி இது என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிசி ஆர் லேப்டாப்பில் எப்படி இந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட் வெளியே போகுது அப்படின்றத பார்ப்போம். இது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேன்னால வெளியே போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது ஒரு மேல்போக்கில் சொன்னாலுமே அதை தாண்டி எப்படி இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுது, எங்கே ஜென்ரேட் ஆகுது, எப்படி எங்கே போகுது, எப்படி வெளியே போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம லேப்டாப் இல்லாட்டி பிசியில் ஒரு ஹை இன்டென்சிவ் ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங் ஆடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நமக்கு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். லேப்டாப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் வந்து ப்ராசஸரில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸரில் ஜென்ரேட் ஆகிற ஹீட் உங்கள் லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காப்பர் டியூப் வழியாக ரேடியேட்டருக்கு போகும். ஸோ அந்த ரேடியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஃபேன் அந்த ஹீட்டை வெளியே ப்ளோ பண்ணி விட்டுரும். ஓகேவா, இப்படி தான் லேப்டாப்பில் வெளியே வருது. பிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸர் மேலேயே கூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த கூலர் உங்கள் ப்ராசஸரில் இருக்கிற ஹீட்டை எடுத்து அது ரேடியேட்டருக்கு அனுப்பி அங்கே இருக்கிற ஃபேன் உங்களுக்கு அந்த ஹீட்டை ப்ளோ பண்ணி வெளியே அனுப்பும். இப்படி தான் லேப்டாப்பும் பிசிக்கும் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராசஸர் மேலே கூலரை வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி ஹீட் மாறி ஆட்டோமேட்டிக்காக போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. என்னதான் நம்ம ப்ராசஸர் மேலே இதை வைக்கிற மாதிரி இருந்தாலுமே லிட்ரலாக ரெண்டுமே ஒட்டி ஒட்டி இருக்க போகிறது கிடையாது. ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் இருக்க தான் செய்யும், ஏர் இருக்க தான் செய்யும். ஓகேவா, ஸோ ஏரில் ஹீட் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் இந்த தெர்மல் பேஸ்ட் வந்து நிற்கும். நம்ம ப்ராசஸர் மேலே கூலரை வைக்கும் போதோ இல்லை லேப்டாப்பில் அந்த ஹீட் சிங்கை வைக்கும் போதோ இந்த தெர்மல் பேஸ்ட்டை நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா நடுவில் ஏர் இருக்காது, இந்த தெர்மல் பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராசஸரில் இருக்கிற ஹீட்டை இந்த தெர்மல் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கூலருக்கு ரொம்பவே ஈஸியாக கடத்திடும். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. இது கரெக்டாக இருந்தால் மட்டுமே ஹீட் உங்களுக்கு ப்ராப்பராக வெளியேறும். ப்ராசஸரில் ஹீட் தங்காமல் உங்களுக்கு இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஸ்டெடியாக ரொம்ப நேரத்துக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தெர்மல் பேஸ்டோட பவர் போயிடுச்சு, உங்களோட பிசிஆர் லேப்டாப்பில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் தெர்மல் த்ராட்லிங் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்டென்சிவாக ஹீட் எக்ஸ்ட்ரானரியாக ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமான நேரத்தில் உங்கள் லேப்டாப் ஆர் பிசி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கேம்ஸில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், ரைட்டு தெர்மல் பேஸ்ட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் அந்த தெர்மல் பேஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வேலையை தான் பண்ண போகிறோம் என்னுடைய லேப்டாப்பில். ஸோ இந்த லேப்டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு காப்பர் டியூப் தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த லேப்டாப்பை பொறுத்தது. வேறு ஒரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேமிங் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறையவே காப்பர் டியூப்ஸ் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு 2 ஃபேன் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்றனால. இது அதுக்கான லேப்டாப் கிடையாது. நம்ம இந்த தெர்மல் பேஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா அந்த காப்பர் டியூப் தான் கலட்டணும். அதுக்கு கீழே தான் நமக்கு ப்ராசஸர் அப்புறம் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ இதை கலட்டுறதுக்கு சுற்றி உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே எது எதுன்னு பார்த்து நீங்கள் கழட்டிடுங்க. கழட்டிட்டு பார்த்தோம்னா நமக்கு ப்ராசஸர் அப்புறம் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் ரெண்டுமே இருக்குது. இங்கே வந்து மேலே அந்த பழைய தெர்மல் பேஸ்ட் இருக்கிறது தெரியுது. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஊற்றி இன்னொரு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த கேஸில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டருடைய மாஸ்டர் ஜெல் ரெகுலர் அப்படின்ற ஒரு தெர்மல் பேஸ்ட். ஸோ இதிலே நமக்கு ஒரு கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கிளாத்தில். அதை வச்சு நம்ம இங்கே க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் வாங்க போகிற தெர்மல் பேஸ்ட் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆல்கஹால் வச்சு கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, கிளியர் பண்ணிவிட்டு இந்த தெர்மல் பேஸ்ட் நம்ம CPU மேலேயும் GPU மேலேயும் அப்ளை பண்ணணும். வழக்கம் போல் நம்ம கூலரை மேலே வச்சு பிளேஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை எதுவும் பண்ண தேவையில்ல, மூடி வச்சு சிஸ்டம் ஆன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட ரைஸ் அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு ஸ்டெடியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஹீட்டுமே நல்லா வெளியேறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆள் போட்டு பண்ணுமா, கடையில் போய் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. இது நீங்களே பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். அந்த கூலரில் நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணாலே போதும். உங்கள் பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணவும் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அளவு அப்ளை பண்ணாலே நீங்கள் போதும். அதுவே உங்களுக்கு நீங்கள் கூலர் மேலே வைக்கிறப்போ அதுவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் ப்ராசஸர் ஃபுல்லாக. ஓகேவா,
ஸோ இதுதான் அந்த தேர்மல் பேஸ்ட்டை பற்றின ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு விட்ருங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையவே வீடியோஸ் போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு கூடிய வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.